சாமி கும்பிட்றதுக்காக ஸ்வீட் ரெடி பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் இந்த ரெசிபி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 1 கிளாஸ் பாசிப்பருப்புக்கு 3/4 கிளாஸ் நாட்டு சக்கரை, அப்படி இல்லைனா வெல்லம் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. கூடவே வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சிருங்க. நெய்யில் கிறிஸ்மஸ் பழத்தை மட்டும் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சமாக தெளிச்சுக்கிட்டு அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. லட்டு வந்து ரெடி ஆகிடும். ரவா லட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பு லட்டுவும் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் வச்சிருந்தேன். சாட்டர்டே தம்பிக்கு லீவு தான். லஞ்சுக்கு கீரை குழம்பும் பீட்ரூட் பொரியலும் வச்சிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு பக்கத்தில் உள்ள ட்ரீ பார்க்குக்கு போயிருந்தோம். இதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரீ பார்க்குக்கு போன மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இப்போதான் வரோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பார்க்குக்கு வந்து. அங்கே போனதும் தம்பியும் பாப்பாவும் சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மணிக்கெல்லாம் இந்த பார்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் ஒரு 4:30க்குலாம் இங்கே வந்துட்டோம். 2 பேரும் ரொம்ப ஜாலியாக விளையாண்டாங்க. நிறைய மணல் இருக்கும். பாப்பா வந்து ஸ்லிப்பரெல்லாம் கலட்டிட்டு மண்ணுக்குள்ள நல்லா காலை விட்டு விளையாண்டாங்க. நல்லா விளையாண்டதுனால ரொம்ப பசிச்சிருச்சு. வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால சோம்பேறி சிக்கன் குழம்பு தான் வச்சிருந்தேன். முட்டை தோசை, சிக்கன் குழம்பு வச்சு டின்னரை முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.